இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா, கடன் அப்படிங்கிறது எல்லாருமே வாங்கியிருக்காங்க. யாருமே வந்து கடன் இல்லாத மனுஷன் அப்படின்னே கிடையாது. அது வந்து மிடில் கிளாஸ்லேருந்து, லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து, அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும், அம்பானி வரைக்கும் எல்லாருமே கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஆயிரங்கள்ல இல்லை லட்சங்கள்ல வச்சுருப்போம். கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க. ஆக மொத்தம் கடன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கடனோடு இருக்கிறது ஒரு நிம்மதியான வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா அந்த கடன் இல்லாமல் நம்ம ஒரு நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டுருப்பாங்க. நைட்டு படுத்தா நிம்மதியாக தூங்கணும்ப்பா, அப்படி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நம்மக்கிட்ட பெரிய பங்களா இருக்குது, கார் இருக்குது, அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், எல்லாருமே இந்த இஎம்ஐ வந்ததுலேருந்து அதுவே தான். யாராக இருந்தாலும் என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் இஎம்ஐ போட்டு வாங்கிடுவாங்க. இல்லைன்னா இந்த கிரெடிட் கார்டு அது வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். மனுஷங்க அந்த கார்டை வச்சுட்டே செலவு பண்ணி பழகிட்டாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டுக்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதிலிருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டெல்லாம் யாருமே யூஸ் பண்ணி பழகாதீங்க. இந்த இஎம்ஐ போட்டு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பழக்கமும் வேண்டாங்க. நமக்கு ஒரு பொருள் அத்தியாவசியம் அப்படின்னா அதுக்கான பணத்தை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு மொத்தமாக கொண்டு போய் பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்குங்க. சும்மா போய் நம்மக்கிட்ட 1000 ரூபா இருந்தால் போதும், அதை கட்டிட்டு நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களால் அதிலிருந்து வெளியவே வர முடியாதுங்க. ஓகே, இப்போது கடன்லேருந்து எப்படி சீக்கிரம் அதிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து இப்போ நம்மக்கிட்ட எல்லாருமே வந்துட்டு கடன்னா யாருமே எதுவுமே இல்லாமல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு வீடு வச்சுருக்கிறதோ, இல்லை இடம் வச்சுருக்கிறதோ, இல்லை நகை, ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தங்கமாக வச்சுருக்கிறதோ ஏதாவது நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கடன்னு சொல்லி அதுக்கு பணம் கட்டிகிட்ருப்போம். ஆனால் இந்த நகை மேலேயோ இடத்து மேலேயோ நம்ம ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு அஃபெக்ஷன் வச்சுருப்போம். ஐயோ, நான் இது கடன் பட்டுட்டு நான் அதை கஷ்டப்பட்டு கூட நான் கடன் கட்டிகிட்டு இருந்துக்குவேன். ஆனால் இந்த ஒரு நகையை நான் விற்க மாட்டேன், இல்லை அடகு வைக்க மாட்டேன், இல்லை இந்த ஒரு லேண்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, எது மேலேயுமே பெருசாக சென்டிமெண்ட்டு வைக்க வேண்டான்னு தான் நான் சொல்லுவேங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிட்டு அது ஒரு மன உளைச்சலாகவே இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு 10 பவுன் இருக்கா, அதில் ஏதாவது ஒரு 5 பவுன் விற்று கூட நீங்கள் அந்த கடனை கட்டலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கா, சில பேர் லேண்டெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேருக்கு அது பூர்வீக சொத்தாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லை இது எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, இல்லை இது எனக்கு எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தது, எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அவ்வளோ பத்திரமா வச்சுட்டு கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்படி பயந்துட்டு இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டிமெண்ட் வந்து தேவையில்லைன்னு சொல்லுவேங்க. அதுக்கு நீங்கள் அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பணத்தை நீங்கள் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக தூங்கலாம். இந்த காலகட்டத்தில் எல்லாங்க அடுத்தவங்கள பார்த்து ஆசைப்படுறது தான் அதிகம். அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், ஐயோ சொந்தக்காரன் அப்படி பண்ணிட்டானே, நம்ம அதை பண்ணலன்னா கௌரவ குறைச்சல் ஆயிருமே, பக்கத்து வீட்டுக்காரன் இதை பண்ணிட்டானே, இப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கடனில் போய் விழுந்துக்கிறாங்க. மற்றபடி அவங்கவுங்க தேவைக்காகன்னு போய் வாங்கிறது குறைவு தாங்க. மற்றவங்களுக்காக நீ ஏன் வாழணும்? அது வந்து ஆரம்பத்தில் தெரியாதுங்க. நீங்கள் கொஞ்சம்லாம் கடன் பட்டு கொஞ்சம் அடிபட்டு அப்படி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்காக நம்ம கடன் படக்கூடாது, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழலாம். இதை பார்த்து நம்மக்கிட்ட சொந்தமாக இருக்கிறவன் இருக்கட்டும், இல்லையா போகிறவன் போகட்டும் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணிடும்.
அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரணுங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே அப்படி தோண ஆரம்பிச்சிரும். ஆனால் அது வரைக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தர் இப்படி இருந்தால் கூட போதுமே. அதாவது ஹஸ்பண்ட் எப்படி இல்லைப்பா நமக்கு இருக்கிறது இருக்கட்டும், நம்ம யாருக்காகவும் வாழ வேண்டாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னால், ஒய்ஃப் இருந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு அது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், எனக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படிம்பாங்க. ஒய்ஃப் வந்து பரவாயில்லைங்க நமக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடத்துல ஹஸ்பண்ட் எல்லோரும் ரொம்ப வீரப்பாக இருப்பாங்க. அது எப்படி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் இன்னும் அதை பண்ணாமல் இருக்கணுமா, அவனே அதை வாங்கிட்டா நான் இன்னும் வாங்காமல் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் ஒன்று சொன்ன மாதிரி எப்போ அந்த மெச்சூரிட்டி வருதோ அப்போ தாங்க அந்த வீடு கடன் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடன் பட்டு பொருளை வாங்கி சேர்த்துறதுக்கு பதிலாக கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ பாருங்கள். யாருமே கடனில் போய் விழுந்துடாதீங்க. அப்படி நீங்கள் கடனில் போய் விழுகிறதுனாலும் கடன் வாங்கிறதுனாலுமே அது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். நல்ல விஷயம்னா என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் போடுறதுக்கு மட்டுமே கடன் வாங்குங்க. மற்றபடி வீடு வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், இல்லை கடன் வாங்கி யார்கிட்டையாவது பணம் வாங்கியாவது நான் போய் தங்கம் வாங்குவேன், இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லாத விஷயங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே போயிட்டுருக்கிற பிஸ்னஸில் நீங்கள் மறுபடியும் முதலீடு போடணுமா, அதுக்காக கடன் வாங்குறீங்களா, பரவாயில்ல. அது எப்படியும் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் உங்களுக்கு டபுள் மடங்காக திருப்பி கொடுத்துரும். ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால் அப்படி பண்ணாமல் தயவுசெய்து கடன் வாங்காமல் பணத்தை சேர்த்து வைக்க பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சொல்வீங்க, ஏங்க பணத்தை சேர்த்தியே வைக்க முடியல, சேர்த்து வச்சு தான் ஒரு பொருள் வாங்கணுன்னா எங்களால் வாங்கவே முடியாது, அதனால் இப்படி இஎம்ஐ போட்டாலாச்சும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இஎம்ஐ போடுறோம் அப்படிம்பாங்க. வேண்டாங்க. அப்படி நம்மளால் ஒரு பொருளுக்கு காசை சேர்த்து வைக்க முடியலன்னா அந்த பொருளை நம்ம அவ்வளோ முக்கியமாக நினைக்கலன்னு அர்த்தம். நம்ம முக்கியமாக நினைக்கிற விஷயமா இருந்தால் நம்ம அதுக்கு காசு எப்படியோ சேர்த்துருவோம். அப்படி சேர்க்கலன்னா அது நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை, தேவை கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். அப்போது அதை நீங்கள் வாங்காமல் விடுறது எவ்வளவோ பெஸ்ட்டு. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். கடன் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை இழந்தால் தான் ஒன்றும் கிடைக்கும்ல. அந்த மாதிரி உங்கள்கிட்ட சென்டிமெண்ட்டாக இருக்கிற ஒரு நகையாகட்டும் இல்லை லேண்ட் ஆகட்டும், அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை விற்றா தான் உங்களுக்கு கடன் அடையும், நிம்மதி வரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை விற்கலாங்க. என்னோடய ஐடியா இது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 200 கிராம் தங்கம் வேணுமான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.